இந்த 2, 3 நாளா கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன் நானு. என்னோட வீடியோ வந்து இங்கிலீஷ்லயும் பண்ணிட்டு, அப்புறம் தமிழ்லயும் பண்றேன். காரணம் என்னன்னா, இங்கிலீஷ் சேனல் ஒண்ணு வச்சிருக்கேன் 3 இயர்ஸாவே. பட் அத என்னால ஃபோக்கஸே பண்ண முடியல. இட்ஸ் ஐ ஃபீல் லேசி ஆல்சோ டூ கோ தேர், அப்லோட் செப்பரேட்லி. அ அ அதனால நான் வந்து இந்த சேனலே பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அல்காரிதம் தான் உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கலாம் சம்டைம்ஸ். நீங்க உங்களுக்கு தமிழ் வீடியோ தான் பார்க்கணும்னு நினைப்பீங்க. இங்கிலீஷ் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு காமிக்கலாம். அந்த மாரி இருந்தீங்கன்னா, அந்த இங்கிலீஷ் வீடியோ ஓப்பன் ஆனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் தமிழ் வீடியோட லிங்க் போட்டுருவேன். எதுக்காக பண்றேன்னா, நம்பர் ஆஃப் பீப்பிள் ஃப்ரம் தமிழ்நாடு யூசிங் மை சர்வீசஸும் கம்மியாயிடுச்சு. அண்ட் கம்மியா தான் இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா, நான் இத வந்து என்ன சொல்றது, ரொம்ப டெஸ்பரேட்டா, அக்ரெசிவா இந்த ஒர்க்க நான் பண்ண விரும்பல. ஒரு நாளைக்கு ஒருத்தங்கிட்ட கன்சல்டிங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோட கோலே. அதுவுமே இல்லாம போயிடுச்சா அப்படின்னப்ப, சரி ஓகே, ஐ தாட் ஓகே லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் அ லார்ஜர் ஆடியன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில நேரம் ஹைதராபாத், குஜராத், நார்த் ஈஸ்ட்ல இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கு நான் போய் செப்பரேட்டா இங்கிலீஷ் சேனல மெயின்டெயின் பண்ணுமான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் இயர். ஹேவிங் செட் தட், நெறைய பேருக்கு தெரியாது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் நான் பண்றது வந்து இட் இஸ் நாட் இட் ஐ நோ ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் திஸ். அதனால அது ஒருவேளை இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவங்களா பண்ணிக்கணும். ஏன்னா நான் ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த நான் திருப்பி 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 சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு வந்து டெய்லி வேல்யூ கிடைக்கும்னு எனக்கு சொல்ல முடியாது. நான் சொல்ற அந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும்போது வாங்கிக்கணும். கரெக்டான இன்கம் ஸ்டேட்டஸ் இருக்கும்போது வாங்கிக்கணும். அப்படியே கொஞ்சம் லோ இன்கம்ல, அதாவது 50,000 கீழே ஏர்ன் பண்றவங்க அம்மா அப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரினியூவல் பண்றதுக்கு. ஐ ஃபெல் வெரி வெரி பேட் அபவுட் இட். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நமக்கு ஒரு பிலாசபிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இது என்ன நம்ம பண்றோம், எகெயின் இட் இஸ் ஆல் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் சம்மன் வந்து. அதாவது ஒருத்தர் மட்டும்தான் ஏர்ன் பண்றாரு, அவர் ஃபேமிலியில் ஏர்ன் பண்ணிக்கிறதுனா அவரோட யங் ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி மெயின்டைன் பண்ணிடுவாரு. அம்மா அப்பாவுக்கு வாங்கணும்னு ஆசையே பட முடியாத மாதிரி தான் இருக்கு. நான் எதுக்காக சொல்றேன்னா, நல்லா ஏர்ன் பண்றவங்க அதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 50,000 கீழே ஏர்ன் பண்றவங்க சம் கைஸ் ஆர் பையிங், வாங்காமலாம் இல்லை. அப்புறம் நான் 2, 3 தடவை சொல்லுவேன், அம்மா அப்பாவுக்கு வாங்குறீங்க ஆனால் நெக்ஸ்ட் இயர் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். எனிவே என் வீடியோ பார்த்து டெசிஷன் எடுக்காதீங்க. ஒரு வேளை நான் தப்பாக கூட பேசியிருக்கலாம்ல. அண்ட் நான் ஜெனரிக்காக பேசுகிறேன், அதனால தான் இந்த வீடியோவில் இதை நான் சொல்லிடுவேன். யார்கிட்ட வாங்குறீங்களோ கிளைம் சப்போர்ட் அவங்க இதே ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன். அது வெறும் ரிவ்யூ தான். நீங்கள் யார் எந்த சேனலில் வாங்குறீங்க, எந்த சேனல் எந்த பிளாட்ஃபார்மில் வாங்குறீங்க, அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ தமிழ்ஸ் ஃபார் யுவர் கைண்ட்னஸ். ஓகே, இப்போ இந்த கிளைண்ட் வந்து 2 வீக்ஸ் பேக் கால் பண்ணாங்க. நான் பேரை மாற்றிட்டேன், ஏஜை மாற்றிட்டேன், பிகாஸ் ஆஃப் ப்ரைவசி பாலிசி. என்னோட ஒரு வெல்விசர் கூட என்ன சொன்னார்னா, நீங்கள் நிறைய பண்ணுறீங்க ஆனால் யாருக்கெல்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அவங்க வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னார். அதை நான் ஒரே ஒரு கிளைண்ட் அப்படி வீடியோ டெஸ்டிமோனியல் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் நான் கேட்கணுமான்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, வீடியோ இஸ் வெரி, யாருமே அவங்க ஃபேஸை வந்து வீடியோவில் காமிக்க விரும்ப மாட்டாங்க. ஓகேவா? அண்ட் ஐ டோன்ட் லைக் டு ஆஸ்க். மேபி இன் ஃபியூச்சர் ஐ வில் ட்ரை டு டூ தட். ஹேவிங் செட் தட், என்ன இந்த மாதிரி சொல்லும் போதும் நான் தான் பேரெல்லாம் மாற்றிக்கிறேன் நான். அப்புறம் ப்ரைவசி பாலிசினால எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஒரு ஜெனரிக்காக இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, பசங்களோ இட் இஸ் கேர்ள்ஸ் ஆல்சோ கன்சல்ட் மீ ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் தியர் பேரண்ட்ஸ். அப்போ நான் என்ன கேட்பேன்னா, உங்கள் டேட்டா பற்றி கேட்கும்போது எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. அட, உங்களை நான் ரிவ்யூ தானே பண்ணுறேன், அதுக்குள்ளே எதுக்கு எனக்கு இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு ரிவ்யூ. அப்படி ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது, டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேட்பேன். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தின்னு சொன்னால் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஹெல்த்தின்னு சொல்லிட்டு எஸ் ஐ எம் ஹெல்த்தின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஸ்டேட்டஸுக்கு போயிடுவேன் உடனே. நீங்கள் வந்து பாருங்கள், கடைசி இடத்துக்கு போயிடணும். ஹெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லிடுவேன், நான் 6 மாதத்துலேருந்து 1 இயருக்கு நீங்கள் அம்மா அப்பாவுக்கு வாங்கிக்கோங்க. 1 இயர் கழிச்சோ இல்லை 2 இயர்ஸ் கழிச்சோ இல்லை 3 இயர்ஸ் கழிச்சோ யங்காக இருக்க உங்களுக்கு வாங்கிக்கணும்னு சொல்லிடுவேன். அது ஹெல்த்தியாக இருக்கு அவங்களுக்கு. ஓகேவா? இப்போ நவ் வில் கம் பேக் டு திஸ் கேர்ள் ஸ்போக் டு மீ. அவங்க அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க முடியாத சூழ்நிலை, அவங்க அம்மாவுக்கு மல்டிபிள் ஹெல்த் செட் பேக், எனக்கு கிடைக்குமானே தெரியலங்கன்ட்டு. அப்புறம் இவங்களுக்கு தான் சொன்னாங்க 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு மைனர் சர்ஜரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன சர்ஜரின்னு சொல்ல விரும்பல, ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட். அப்புறம் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, என்ன இந்த ஏஜில் அவங்களுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சர்ஜரி வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்களா, எனக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. தெர் இஸ் திஸ் கை கால் காமேஸ் ஹூ இஸ் ஹெல்பிங் மீ டூ ஆல் தீஸ் திங்ஸ். நானாக பண்ணுறதில்ல. அப்புறம் அவர்கிட்ட கேட்டால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னார். அப்புறம் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு அவங்க டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் அனுப்புறதுக்கு.
ஐ டோல்ட் ஹர் as soon as he told me. ஸோ அவங்க கோலே அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது, அம்மா அப்பாவுக்கு வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் அப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி when she got the policy issued after this 2 weeks. ஓகே, வாட் இஸ் ஹாப்பினஸ்? நம்ம வில் டெல் யூ டிஃபைன் ஹாப்பினஸ். என்னன்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காதோன்னு எனக்கு பயமாக இருக்கும். என்னடா அது உங்க 25ங்கிறாங்க 35ங்கிறாங்க, இப்படி ஒரு ஹெல்த் செட் பேக் சொல்கிறாங்க, இவங்களுக்கு வந்துட்டு நம்ம வாங்கி கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு, சார் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்க, நீங்கள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் இந்த பிளாட்ஃபார்மில் நான் ட்ரை பண்ணேன், இங்கே கிடச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை கூட அனுப்புவாங்க. ஐ வில் பி ஹாப்பி. ஏன்னா ஒருத்தங்க 20 வயசு 35 வயசு நான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, மேஜர் கிட்னி கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தி வச்சுப்பாங்க, அவ்வளோதான், மார்க்கெட்டில் ஒரே ஒரு ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட் தான் கொடுப்பான், வேறு யாரும் கொடுக்கறது இல்லை. சரி, அந்த மாதிரி மேஜர் ஹெல்த் செட் பேக் விட்டுருங்க, மைனராக தான் வந்திருக்கும், வெரிகோஸ் வேணும்பாங்க, சம்திங் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ், ஃபிட்ஸ் வந்துருச்சு அதனால கொடுக்க மாட்டேன்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஜெக்ஷன் ஆகும். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, 25 வயசுலேயே இவங்க கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸே போதும்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துச்சுன்னா 33 கம்பெனிஸ் இன் இந்தியா வில் நாட் இஷ்யூ த ப்ராடக்ட். அடுத்த இப்போ இந்தியாவிலே இருக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாடு போல் அடுத்த 50 வருஷம் வரைக்கும் இந்த நாட்டில் வாழணும், ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸிங், இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க நான் யோசிப்பேன். நான் இன்னொரு கதை சொல்கிறேன் கேளுங்க. அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும், லெட்ஸ் சே தே ஆர் இன் 30s, child will not be able to get a health care back. சாரி, child will, அவங்க குழந்தைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்க முடியாது, அந்த மாதிரி மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்திருக்கும். அது ரொம்ப எமோஷ்னலாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எனக்குமே சரி விடுங்க, அவங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன், வேறு என்ன பண்ண முடியும் இது. ஆனால் அம்மா அப்பா அது 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்காம முடியாமல் போகும், அது நான் கவலையே பட மாட்டேன். 60 வயசுக்கு மேலே என்ன பண்ணுறது, நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன், நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு. அம்மா அப்பா நல்லா இருக்கும்போது வாங்கியிருக்கலாம்னு சொல்லுவேன். அது நான் கவலையே பட மாட்டேன். நான் எப்போ எனக்கு வருத்தமாக இருக்கும்னா, இந்த 20s 30s இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கணும்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். So this is a very good work. I know some people who trust me, they know how happy I feel when their policy is getting insured. முக்கியமாக ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்களுக்கு. ஓகே, மாரல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து நானுமே ஐடி செக்டரில் இருக்கும்போது ஏதோ குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை நான் யூஸ் பண்ணதே இல்லை, பிகாஸ் நத்திங் ஹேப்பன் டு மீ. நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டர்னிட்டிக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க, இது ஒரு மைனர் ஒரு ஃப்ராக்சர் நடத்துக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கிளைம் கிடச்சிருக்கும், அதனால நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க, அதே போதும்ட்டு. நோ, டோன்ட் டூ தட் மிஸ்டேக். இந்தியாவில் வந்து பிஇடிக்கு வந்து கொஞ்சம் மேஜராக போயிடுச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸே கிடைக்காது. அதனால் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறதை டிஃபைன் பண்ண முடியாது. எப்படி டிஃபைன் பண்ணுறது? சரி, ஓகே, எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஒரு 35,000 மேலே ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கே இருக்கும் போதே வாங்கிக்கோங்க. 5 lakhs சம் அஷ்யூர்ட் வாங்கினா போதும், 50 lakhs வாங்க வேண்டாம், 20 lakh வாங்க வேண்டாம். 20 lakh வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நல்லா ஏர்ன் பண்ணுறவங்க கரெக்டாக ஒரு வாங்கிக்கணும்னு சொல்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் வாங்கவே கூடாதுன்னு நடக்கிறவங்களும் 5 lakh வாங்கிக்கலாம். எதுக்குன்னா இதை பண்ணுறதுனால என்ன நடக்கும், அது வேஸ்ட் ஆஃப் மணின்னு நானே சொல்லுவேன். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், நெக்ஸ்ட் 1 yearலையோ 2 yearலையோ ஏதாவது ஹெல்த் செட் பேக் வந்தால் அதை சொல்லி அந்த வெயிட்டிங் பீரியட் வரும், அது தேவையில்லாது. இல்லாட்டி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், வாட் டு வி சே, மேஜர் ஹெல்த் செட் பேக் வாங்கணும் 33 கம்பெனி எங்கேயுமே கிடைக்காது. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் இந்த தண்ட செலவு பண்ண சொல்கிறேன். எகெயின் இது வந்து பிஸ்னஸ் மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு வந்து எப்படி நினச்சிப்பீங்கன்னா, என்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணினா கன்சல்டிங் கேட்பேன், அதுவே அதனால ஒரு சில பேர் தான் அதை சூஸ் பண்ணுவாங்க என்ன. அதனால இந்த வீடியோ எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் புட்டிட்டு இருந்தால் கார்னர் ஆஃப் யுவர் மைண்ட், சரிங்களா? என்னோட சர்வீஸை யூஸ் பண்ணாதவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து உடனே வாங்க வேண்டாம், மேபி பை ஆஃப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அம்மா அப்பாக்காக வாங்குவாங்க, அம்மா அப்பா கிடச்சிரும், நீங்கள் வந்து நானாக ஃபாலோ பண்ண மாட்டேன், மறந்து போயிடுவேன், நீங்களாக ஞாபகம் வச்சுக்கணும். 6 மாதம் 1 year இல்லை 2 yearsக்குள்ளே இந்த காமிஸை கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். வேறு என்ன கதை சொல்கிறது? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறவங்க, திஸ் இஸ் வாட் வி ஸ்பீக். வி ரிவ்யூ எவ்ரி திங் அண்ட் தென் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவேன். ஃபார் ப்ராப்பர் அசெட் அலோகேஷன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ தட் செஷன், மெசேஜ் மீ. நீங்கள் கால் பண்ணால் எடுப்பேனான்னு தெரியல, எனக்கு கால் வரதில்லை, கால் ஒரு சில நேரம் வரமாட்டேங்குது என்னோட நம்பருக்கு. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது தென் வி வில் decide on a mutually convenient time, and if you're okay with my fee, we will proceed. Thank you so much. நல்லா இருங்க. குட் லக் டு யூ. இந்த
ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் போத் வித் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வீடியோஸ். ஏன்னா தமிழ் மக்களையே ரொம்ப டார்ச்சர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால வி வில் கோ ஃபார் அ ப்ராடர் மார்க்கெட்னு நான் நினைக்கிறேன். வெரி ரேர்லி அங்கேயுமே இந்த ஹைதராபாத்ல இருந்து குஜராத்ல இருந்து ஒரு சில பேர் கால் பண்ணுவாங்க. அவங்களோட அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட நீடும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட். இது எவ்வளோ நாள் இப்படியே போகும்னு தெரியல. லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.